सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। இன்று நாம் அறிவு, இசை மற்றும் கலைகளின் தெய்வீக வடிவமாகிய சரஸ்வதி தேவியின் புகழ் பெற்ற சில ஆலயங்களில் ஒரு கண்கவர் பயணத்தை தொடங்குகிறோம். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள 1500க்கும் மேற்பட்ட சரஸ்வதி தேவி கோயில்களின் இருப்பிடங்களை குறிப்பிட்டு கூகுள் வரைபடம் ஒன்றை உருவாக்கியுள்ளேன். இந்த வரைபடம் மற்றும் 20 புகழ்பெற்ற சரஸ்வதி தேவி கோயில்களின் விவரங்கள் எனது க்ஷேத்ராத்னம் பிளாகில் கொடுக்கப்பட்டுள்ளன. இணைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் இல் உள்ளது. கூத்தனூர் அருள்மிகு சரஸ்வதி திருக்கோயில் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வரலாற்று ரீதியாக அம்பல்புரி என்று அழைக்கப்படும் இந்த புனித தளம் கங்கை, யமுனா மற்றும் சரஸ்வதி நதிகளின் சங்கமத்தை உள்ளடக்கிய நாட்டுப்புற கதைகளுக்காக போற்றப்படுகிறது. ஒட்டக்கூத்தர், கம்பர் புலவர்கள் இங்கு சரஸ்வதி தேவியை போற்றி பாடியுள்ளனர். பௌர்ணமி இரவுகளில் குழந்தைகள் அதிக எண்ணிக்கையில் இங்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் நாக்கில் ஓம் என்ற வார்த்தையை தேனில் தோய்த்த குச்சியை வைத்து எழுதுவார்கள். இத்தகைய குழந்தைகள் சிறந்த சொற்பொழிவாளர்களாகவும் கவிஞர்களாகவும் இசைக்கலைஞர்களாகவும் மலர்வார்கள் என்று நம்பப்படுகிறது. பண்டைய மற்றும் புகழ்பெற்ற ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானம் கோதாவரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் ஹைதராபாத்திலிருந்து 240 கிலோமீட்டர் தூரத்தில் தெலுங்கானாவின் பாசார் நகரில் அமைந்துள்ளது. புராணத்தின்படி வேத வியாச முனிவர் ஆற்றில் இருந்து 3 வாளி மணலை எடுத்து வந்து துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மும்மூர்த்திகளின் சிலைகளை பிரதிஷ்டை செய்தார். வியாசர் நீண்ட காலம் இங்கு வாழ்ந்ததால் இந்த ஊர் வியாசபுரி, வியாசரர் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் பாசரா என்ற பெயரை பெற்றது. இங்கு வியாசர் செய்த மணல் சிலைகளை மஞ்சள் வண்ணம் பூசி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த மஞ்சளை மட்டுமே சாப்பிட்டால் உங்களுக்கு சிறந்த அறிவும் ஞானமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. 1200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சாரதாம்பா கோயில் கர்நாடகாவின் சிருங்கேரியில் துங்கா ஆற்றின் கரையில் மங்களூரிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் சஹ்யாத்ரியின் பசுமையான மலைத்தொடர்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. ஆதிசங்கரரே இங்கு சாரதா தேவியை வழிபட்டு 4 பீடங்களில் முதலாவதாக இதை அடையாளப்படுத்தினார். சாரதாம்பா கோயிலின் மூலவரான சாரதா தேவி ஒரு சக்கர பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது கையின் உச்சியில் ஒரு கிளி ஜபமாலையுடன் வீற்றிருப்பதை காணலாம். சந்தன மரத்தால் செய்யப்பட்ட முதல் சிலை ஆதிசங்கராச்சாரியாலால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் அது 14ஆம் நூற்றாண்டில் தங்க விக்கிரகத்தால் மாற்றப்பட்டது. இந்த கோயில் அதன் ஆன்மீக சூழலுக்கு மட்டுமல்ல, வேத கற்றலின் மையமாகவும் புகழ் பெற்றது. இது எல்லா இடங்களிலிருந்தும் ஞானத்தை தேடுபவர்களை ஈர்க்கிறது. ஸ்ரீ மூகாம்பிகை கோயில் கர்நாடகாவின் கொல்லூரில் உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் கொடசத்ரி சிகரத்தின் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஆதிசங்கராச்சாரியாலால் ஸ்தலிக்கப்பட்ட மூகாம்பிகை தேவி சக்தி மற்றும் சிவன் இரண்டையும் இணைக்கும் ஜோதிர்லிங்க வடிவில் இருக்கிறாள். முழுமுதற் கடவுளான ஆதி பராசக்தி ஸ்ரீ மூகாம்பிகா தேவி, மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகாசரஸ்வதி ஆகிய 3 தேவியின் 3 வடிவங்களை முறையே வீரம், செல்வம் மற்றும் அறிவை குறிக்கிறார். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் கர்நாடகாவில் உள்ள 7 முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாகும். புராணத்தின்படி தேவி மும்மூர்த்திகள் மற்றும் அனைத்து கடவுள்களின் சக்திகளையும் தன்னுள் ஒருங்கிணைத்து மூகாசுரன் என்ற அரக்கனை சம்ஹாரம் செய்து அதன் பிறகு லிங்கத்திற்குள் தன்வயப்படுத்தினார். ஆதிசங்கராச்சாரியாருடன் தொடர்புடைய புராணத்தின்படி தேவி காலையில் சோட்டானிக்கரா கோயிலில் வசித்து மதியம் மீண்டும் மூகாம்பிகா தேவி கோயிலுக்கு வருகிறார். சோட்டானிக்கரா பகவதி கோயில் கேரளாவின் எர்ணாகுளத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோவிலில் உள்ள தேவி குணப்படுத்தும் சக்திகளுக்கு பெயர் பெற்றவர். குறிப்பாக மனநோய் மற்றும் கோளாறுகள் தொடர்பான ராஜராஜேஸ்வரி, ஆதிபராசக்தி என்று அழைக்கப்படும் தெய்வீக அன்னை இங்கு காலையில் சரஸ்வதி, மதியம் லட்சுமி, மாலையில் துர்க்கை என 3 வடிவங்களில் வழிபடப்படுகிறார். 4 அடி உயரமுள்ள பகவதியின் தங்க நிற சிலை உயர்ந்ததும் மலர்களாலும் மாலைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு எண்ணற்ற தீபங்களில் அற்புதமாக குளித்தது. ருத்ராட்சசீலம் என்று அழைக்கப்படும் கருவறையில் சுயம்பு என்று அழைக்கப்படும் இத்தலத்தை ஆதிசங்கராச்சாரியாரும் வில்வமங்கலம் சுவாமியாரும் வழிபட்டனர். ஸ்ரீ மூகாம்பிகா சரஸ்வதி காலையில் இக்கோயிலில் பிரசன்னமாவதாக நம்பப்படுகிறது. கோயில் குளத்தின் கிழக்கு பகுதியில் பத்ரகாளியின் கருங்கல் சிலையுடன் கூடிய கிழுக்காவு கோயில் உள்ளது. இங்கு பத்ரகாளியை வழிபட்டால் பக்தர்களிடம் இருந்து தீய சக்திகள், உளவியல் நோய்கள் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். கேரளாவில் 1000 ஆண்டுகள் பழமையான பனச்சிக்காடு தட்சிண மூகாம்பிகா கோயில் கோட்டயத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு 2 சிறப்புகள், கொடிகள் மற்றும் மாசற்ற நீரூற்று.
சிலையை மூடியிருக்கும் கொடிகளின் இலைகள் சரஸ்வதி இலைகளாக கருதப்படுகின்றன. இங்குள்ள ஊற்றிலிருந்து வரும் நீர் கோடையின் உச்ச நேரத்தில் கூட தேவியின் பாதத்தை தொட்டு உலவுவதில்லை. நெய் செறிவூட்டப்பட்டது. இங்கிருந்து பக்தர்களுக்கு சரஸ்வதா மந்திரம் விநியோகிக்கப்படுகிறது. இந்த நெய்யை உட்கொள்வது குழந்தைகளின் புத்திசாலித்தனத்தை வளப்படுத்துகிறது மற்றும் இது மிகவும் நல்லது என்று கருதப்படுகிறது. பிரபல எழுத்தாளர் ஏஷிலால் ராஜா ராஜவர்மா குழந்தை பருவத்தில் ஊமையாக இருந்ததாகவும் அவர் நோயிலிருந்து வெளியே வந்து இங்குள்ள தேவியின் ஆசீர்வாதத்தில் பிரபலமான எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் ஆனார் என்று நம்பப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் அஜ்மேர் நகரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் சாவித்திரி தேவி கோயில் அமைந்துள்ளது. அஜ்மேர் புஷ்கராஜில் சாவித்ரி மாதா கோயிலும் உள்ளது. சாவித்திரி மாதா கோயில் 1000 மீட்டர் உயர மலையில் அமைந்துள்ளது. புராணத்தின்படி பிரம்மா சாவித்திரி தேவிக்கு பதிலாக காயத்ரி தேவியுடன் அமர்ந்து யாகம் செய்துள்ளார். இதனால் கோபமடைந்த சாவித்திரி தேவி 1000 மீட்டர் உயரமுள்ள ரத்னகிரி மலையில் அமர்ந்தார். சாவித்திரி மாதா மேற்கு வங்க மக்களால் குலதேவி என்றும் வணங்கப்படுகிறார். சாவித்திரி மாதா கோயிலை அடைய 750 படிகள் ஏற வேண்டும். ரோப்வே மூலமாகவும் கோயிலை அடையலாம். சாவித்திரி மாதாவின் இருப்பிடத்திற்கு சென்ற பின்னரே பிரம்மா கோயிலுக்கு செல்வது முழுமையானதாக கருதப்படுகிறது. 2400 ஆண்டுகள் பழமையான குமாரநல்லூர் தேவி கோயில் கோட்டயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கேரளாவின் குமாரநல்லூரில் அமைந்துள்ளது. இது ஸ்ரீ பரசுராமரால் நிறுவப்பட்ட கேரளாவின் 108 பகவதி கோயில்களில் ஒன்றாகும். ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் குமாரநல்லூர் தேவி கோயில் இந்தியாவின் பஞ்ச மகா கஷேத்திரங்களில் ஒன்றாகும் என்று வர்ணித்துள்ளார். மூலவர் காத்தியாயனி தேவி, சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி, துர்க்கை மற்றும் வன துர்கா என 5 வெவ்வேறு வடிவங்களில் வணங்கப்படுகிறார். இவளை அதிகாலையில் சரஸ்வதி தேவியாக வழிபடுகிறார்கள். குமாரநல்லூர் ஒரு பழமையான கலாச்சார மையமாகும். இது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட 32 பிராமண கிராமங்களில் ஒன்றாகும். இந்த கோயில் கேரளாவை ஆண்ட பேரரசரான சேரமான் பெருமாளுடன் ஒரு புராணத்துடன் தொடர்புடையது. தெலுங்கானாவின் காலேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ மகாசரஸ்வதி கோயில் தென்னிந்திய காசி என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இது ஆறுகளின் சந்திப்பில் அமைந்துள்ளது மற்றும் இந்த தலத்தில் புகழ்பெற்ற சிவபெருமான் கோயில் காலேஸ்வர முக்தேஸ்வர சுவாமி ஒரே பீடத்தில் 2 லிங்கங்களுடன் உள்ளது. தேவி மகாசரஸ்வதி கோயில் கோதாவரி மற்றும் அதன் துணை நதி பிராணஹிதி நதிகளின் சங்கமத்தில் அமைந்துள்ளது மற்றும் சிவன் கோயில் வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. சரஸ்வதி தேவி இங்கு அந்தர்வாகினி அல்லது கண்ணுக்கு தெரியாத நதியாக வணங்கப்படுகிறார். இந்த இடம் 2வது காசியாக மதிக்கப்படுகிறது மற்றும் பல பக்தர்கள் தங்கள் முன்னோர்களின் முக்திக்காக புனித அபிஷேகம் மற்றும் தர்ப்பணம் செய்கிறார்கள். சாரதா தேவி கோயில் மத்திய பிரதேசத்தின் மைஹரில் திரிகோட்டா மலையில் ஜபல்பூரிலிருந்து 160 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. மலை உச்சியை அடைய 1063 படிகள் உள்ளன. தற்போது ரோப்வே வசதியும் அங்கு உள்ளது. மை, தாய் மற்றும் ஹர், டெக்லஸ் ஆகிய 2 சொற்களின் கலவையிலிருந்து மைஹார் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தில் சதிதேவியின் மார்பு பகுதி விழுந்தது. எனவே இது பார்வதி தேவியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்குள்ள மூலவர் சாரதாம்பாள் சிலை ஐம்பொன் உலோகத்தால் ஆனது. தேவி ஒரு கையில் தேன் குடத்தை பிடித்துக் கொண்டு பக்தர்களுக்கு சின் முத்திரையையும் இடது கையில் புத்தகத்தையும் காட்டியபடி கருணையுடனும் புன்னகையுடனும் இருக்கிறார். நீல் சரஸ்வதி கோயில் பாட்னாவிலிருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தில் கதிஹார், பெல்வாவில் அமைந்துள்ளது. மகாகவி காளிதாசர் இங்கு ஞானம் பெற்றார் என்று கூறப்படுகிறது. பண்டைய சரஸ்வதி கோயிலில் மகாகாளி, மகாகௌரி மற்றும் மகாசரஸ்வதி சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் பழமையான பிரகாசமான கல்லால் செய்யப்பட்ட நீல சரஸ்வதியின் சிலை இங்கு நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக 1989ஆம் ஆண்டு பழமையான 3 சிலைகள் திருடர்களால் திருடப்பட்டு அவற்றின் இடத்தில் 3 புதிய சிலைகளை கோவில் நிர்வாகம் நிறுவியுள்ளது. ஆனாலும் மக்களின் நம்பிக்கை குறையவில்லை. இந்த இடம் ஒரு சக்தி பீடமாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரஸ்வதி கோவிலில் பக்தர்கள் பல நாட்கள் உணவு மற்றும் தண்ணீரை எடுத்துக் கொள்ளாமல் தர்ணா செய்வது, தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற தாயை வற்புறுத்தும் ஒரு பண்டைய நடைமுறை உள்ளது. சமீபத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ வித்யா சரஸ்வதி சனி கோயில்கள் ஹைதராபாத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தெலுங்கானாவில் ஒரு பள்ளத்தாக்கு மற்றும் தனித்துவமான பாறை அமைப்புகளை கொண்ட ஒரு இயற்கை பின்னணியில் வார்கல் மலையின் உச்சியில் அமைந்துள்ளன. தேவி கருவறையில் வெண்ணிற அன்னத்தில் அமர்ந்து முகத்தில் இனிய புன்னகையுடன் 4 கரங்களுடன் வீணை வாசித்துக் கொண்டும் ஸ்படிக மாலை மற்றும் சாஸ்திரங்களை ஏந்தியபடியும் காட்சி தருகிறாள். கிரீடம், ஆபரணங்கள் மற்றும் மாலைகளால் நன்கு அலங்கரிக்கப்படுகிறாள்.
அவளது காலடியில் புனிதமான ஸ்ரீசக்கரம் உள்ளது. அதற்காக வழக்கமான குங்குமார்ச்சனை செய்யப்படுகிறது. கோயிலின் முன் சரஸ்வதியின் பிரமாண்டமான சிலை உள்ளது. மேலும் படிகளில் ஏற முடியாத மக்கள் பயனடையும் வகையில் மலை உச்சியை அடைய லிப்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பகிரகம் கிட்டத்தட்ட 3வது தளத்திற்கு சமமான மட்டத்தில் அமைந்துள்ளது. கேரளாவின் வடக்கு பரவூரில் எர்ணாகுளத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சரஸ்வதி கோயில் தட்சிண மூகாம்பிகா கோயிலாகும். பாலபரமேஸ்வரி தேவி அழகிய தாமரை குளத்தின் மத்தியில் இருக்கிறாள். மூகாம்பிகா கஷாயம் என்று அழைக்கப்படும் கஷாய நிவேதியம் இந்த கோயிலின் தனித்துவங்களில் ஒன்றாகும். இது பாரம்பரிய முறையில் மூலிகைகளால் தயாரிக்கப்படுகிறது மற்றும் ஞானத்தை மேம்படுத்துவதற்கான புனித மருந்தாக கருதப்படுகிறது. இந்த கஷாயம் சாப்பிட்டால் குழந்தைகளின் ஞாபக சக்தி மற்றும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். ஆயிரக்கணக்கான சிறு குழந்தைகளை அரிசி, நாக்கு அல்லது மணலில் தங்க மோதிரம் போட்டு ஹரிஸ்ரீ என்று எழுத வைப்பதன் மூலம் எழுத்து உலகிற்கு தீட்சி அளிக்கப்படுகிறது. சரஸ்வதி கோயில் சாரதா பீடம் புது தில்லியிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் ராஜஸ்தானின் பிலானியில் பிட்ஸில் அமைந்துள்ளது. சாரதா பீடம் 1959ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு கம்பீரமான வெள்ளை பளிங்கு கோயிலாகும். 20ஆம் நூற்றாண்டின் இந்த நவீன கோவிலில் கட்டிடக்கலை நல்லிணக்கம் நெய்யப்பட்டுள்ளது. இது ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் கலவையாகும். புனிதர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் உருவங்கள் கோயிலின் சுவர்களை அலங்கரிக்கின்றன. இந்தியாவில் மட்டுமின்றி ஜப்பான், இந்தோனேசியா, பர்மா, கம்போடியா, நேபாளம், தாய்லாந்து, திபெத் போன்ற வெளிநாடுகளிலும் சரஸ்வதி தேவிக்கு கோயில்கள் உள்ளன. ஜப்பானில் 15க்கும் மேற்பட்ட பென்செய்டன் இந்து மதத்திற்கு இணையான சரஸ்வதி கோயில்கள் உள்ளன. எனோஷிமா, இச்சுகுஷிமா மற்றும் சிக்குகுஷிமா ஆகியவை 3 மிக முக்கியமான பெண்டன் ஜின்ஜாக்களாகும். ஜப்பானில் பெண்டன் வழக்கமாக ஒரு சீன பிரபுவின் ஆடைகளை அணிந்து இவா ஒரு வகையான யாழ் வாசித்து நகைகள் பதித்த கிரீடம் அணிந்த ஒரு அழகான பெண்ணாக காட்டப்படுகிறார். இவர் இசை, பண்பட்ட கற்றல் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான கலைகள் மற்றும் ஆறுகள் மற்றும் நீரின் தெய்வம். இனோகாஷிரா பென்செய்டன் ஜப்பான் டோக்கியோ இனோகாஷிரா பூங்காவில் அமைந்துள்ளது. இனோகாஷிரா பென்செய்டனின் முதன்மை உருவம் 8 கைகளுடன் அமர்ந்த சிலையாகும். ஒவ்வொன்றும் ஒரு வாள், ஒரு வில் மற்றும் அம்பு மற்றும் ஒரு ஈட்டியை எப்போதும் வலிமையான சக்தியுடனும் இரக்கமுள்ள இதயத்துடனும் பாதுகாக்கிறது. எனோஷிமா பென்செய்டன் எனோஷிமா பென்செய்டன் என்பது இந்து தெய்வமான சரஸ்வதியில் தோன்றிய ஜப்பானிய பௌத்த தெய்வம் ஆகும். இந்து மரபில் சரஸ்வதி வீணை என்ற இசைக்கருவியை ஏந்தியிருக்கிறார். ஜப்பானிய வடிவமான பென்செய்டனும் பிவா என்ற ஜப்பானிய பாரம்பரிய யாழை ஏந்தியிருக்கிறார். தீவில் 5 தலை டிராகன் பற்றிய புராண கதை உள்ளது. சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கஷ்டங்களுக்கு டிராகன் காரணமாக இருந்தது. மேலும் இரக்கமுள்ள தெய்வம் பென்செய்டன் இறுதியில் டிராகனின் ஆத்திரத்தை தணிக்க மேலே இருந்து வந்தது. ஜென்யாராய் பென்செய்டன் உகாஃபுகு ஷ்ரைன் வெறுமனே ஜென்யாராய் பென்டன் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இது ஜப்பானின் கனகாவா மாகாணத்தின் கனகவாவின் காமகுராவில் உள்ள ஒரு ஷிண்டோ ஆலயமாகும். அதன் சிறிய அளவு இருந்த போதிலும் இது காமகுராவில் 2வது மிகவும் பிரபலமான இடமாகும். கனகாவா மாகாணம் சுருகாகா ஹச்சிமான்ஜிக்கு பிறகு ஜெனியாராய் பென்செய்டன் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாக உள்ளது. ஏனெனில் அதன் குகையில் உள்ள ஒரு நீரூற்றின் நீர் அதில் கழுவப்பட்ட பணத்தை பெருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்தோனேசியா சரஸ்வதி கோயில் இந்தோனேசியாவின் பாலி ஜகார்த்தாவிலிருந்து 1180 கிலோமீட்டர் தொலைவிலும் சுரபயாவிலிருந்து 428 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள உபுத் கபுபட்னே கியாயாரில் அமைந்துள்ளது. பாலியில் கெகாக் நடனத்தை பார்க்க சிறந்த இடங்களில் உபுட் ஒன்றாகும். இந்த கோவிலில் இளஞ்சிவப்பு தாமரை மலர்களின் பெரிய குளம் மற்றும் நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்ட நீர் பூங்கா உள்ளது. கோயிலின் மிகவும் புனிதமான வடகிழக்கு பக்கத்தில் ஒரு பத்மாசன சன்னதி அமைந்துள்ளது. இந்த பத்மாசனத்தின் அடிப்பகுதி அண்ட ஆமை மற்றும் பல நாகங்களின் பராஸ் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இவை பேய்களின் உலகத்தை குறிக்கின்றன. பத்மாசனத்தின் மேல் பகுதியில் பாலினீஸ் இந்து பாந்தியனில் மிக உயர்ந்த தெய்வமான அசிந்தியாவின் உருவத்தால் அலங்கரிக்கப்பட்ட தங்க வெற்று சிம்மாசனம் உள்ளது. நேபாளத்தின் காத்மாண்டுவில் உள்ள லாசன்பட்டில் அமைந்துள்ள நீல் சரஸ்வதி கோயில் மாணவர்களுக்கு மிகவும் பிரபலமானது. சரஸ்வதியின் இந்த சிலைகள் தங்கள் கைகளில் யாழ்கள், புத்தகங்கள் மற்றும் மாலைகளை வைத்திருப்பதை காணலாம். இந்த சிலை பௌத்தர்களால் மஞ்சுஸ்ரீ என்றும் இந்துக்களால் சரஸ்வதி என்றும் வணங்கப்படுகிறது. நீல் சரஸ்வதி தாரா தேவியின் வடிவங்களில் ஒன்றாகும். 10 தஸ்மகாவித்யா தெய்வங்களில் ஒருவர். சரஸ்வதி கோயில்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருந்து வருகின்றன. ஆனால் அவை இயற்கையின் செயல்கள் மற்றும் படையெடுப்பாளர்களின் அழிவு காரணமாக சேதமடைந்துள்ளன. சில பழங்கால கோயில்களின் விவரங்கள்
உத்தரகண்ட் மாநிலம் பத்ரிநாத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மனா கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள மாதா சரஸ்வதி கோயில். சரஸ்வதி தேவி முதலில் இங்கு தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இது சரஸ்வதியின் பிறப்பிடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு சரஸ்வதி நதியின் கல்கள் நீரோடை மலையின் நடுவில் இருந்து உருவாகிறது. இந்த இடத்தில் சரஸ்வதி தேவியின் சிறிய கோயில் உள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தின் இந்த தெய்வீக இடத்திலிருந்துதான் பாண்டவர்கள் சொர்க்கம் சென்றனர். மேலும் மகரிஷி வேத வியாசர் இந்த இடத்தில் மகாபாரதத்தை இயற்றினார். காஷ்மீர் சரஸ்வதி கோயில் காஷ்மீர் எல்லையில் உள்ள சாரதா பீடம். இந்த ஆலயம் ஒரு காலத்தில் வேத நூல்கள், வேதங்கள் மற்றும் வர்ணனைகளின் உயர்கற்றலுக்கான முக்கிய மையமாக கருதப்பட்டது. இது 5000 ஆண்டுகளுக்கும் மேலான இந்திய பாரம்பரியத்தின் சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளது. சதி தேவியின் வலது கை விழுந்த இடத்தில் காஷ்மீர் சரஸ்வதி கோயில் சக்தி பீடமாக போற்றப்படுகிறது. தற்போது கோயிலின் இடிபாடுகள் மட்டுமே உள்ளன. இந்த கோவிலில்தான் ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியார் சர்வஞான பீடத்தில் ஞான சிம்மாசனம் அமரும் உரிமையை பெற்றார். சிருங்கேரி சாரதாம்பா கோயிலில் உள்ள சந்தன மரத்தால் செய்யப்பட்ட சாரதா சிலை இங்கிருந்து சங்கராச்சாரியார் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. வைணவ துறவி சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து பயணம் செய்து பிரம்ம சூத்திரங்களான ஸ்ரீ பாஷ்யத்திற்கு தனது விளக்க உரை எழுதும் பணியை தொடங்குவதற்கு முன்பு இங்கு பாதுகாக்கப்பட்ட பிரம்ம சூத்திரங்கள் குறித்த போதாயனரின் விருத்தியை குறிப்பிடுகிறார். இந்தூரிலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் மத்திய பிரதேசத்தின் தார் என்ற இடத்தில் போட்சாலா என்ற பழங்கால சரஸ்வதி கோயில் அமைந்துள்ளது. சரஸ்வதி தேவியின் தீவிர பக்தரான பார்மர் வம்சத்தின் ராஜா போஜ் கிபி 1034 இல் இங்கு ஒரு கல்லூரியை நிறுவினார். இது பின்னர் போட்சாலா என்று அறியப்பட்டது. அலாவுதீன் கில்ஜி போட்சாலாவை இடித்து பின்னர் திலாவர் கான் கௌரி மற்றும் மஹமூத் ஷா கில்ஜி ஆகியோர் போட்சாலாவின் ஒரு பகுதியில் ஒரு மசூதியை கட்டினர். இப்பொழுது போட்சாலா ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ளது. இந்த அற்புதமான கோயில்கள் வழியாக எங்கள் பயணத்தை முடிக்கும் போது சரஸ்வதி தேவியின் மரபு எண்ணற்ற பக்தர்களையும் அறிவை தேடுபவர்களையும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது என்பது தெளிவாகிறது. பிரார்த்தனைகளுடன் எதிரொலிக்கும் பண்டைய கோயில்கள் முதல் கல்வியை வளர்க்கும் நவீன சரணாலயங்கள் வரை ஒவ்வொரு கோயிலும் பக்தி மற்றும் ஞானத்தின் கதையை சொல்கிறது. மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.